அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான கட்சி எது? அதிமுக தான். வலுவான தலைவர் யார்? எடப்பாடி தான். பிஜேபி இதை தெளிவாக பிஜேபி இப்போ இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்குது. இதை வேலுமணியும் புரிந்து கொள்ளவில்லை, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி யாருமே புரிஞ்சுக்கல. மறைமுகமாக அமித்ஷா எடப்பாடியுடைய அரசியல் நகர்வுகளை மட்டும்தான் காது கொடுத்து கேட்பார். இந்த சூழலில் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை பிளக்கிற வேலையை பாஜக ரசிக்காது. பாஜகவுக்கு என்ன முக்கியம்? திமுக வந்துடக்கூடாது, எப்படியாவது அதிமுக தேர்த்திடணும். சில அஜால் குஜால் வேலைகளெல்லாம் செஞ்சு எப்படியாவது யாரை ஜெயிக்க வைக்கணும்? அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். அதற்காக பீகார் வழியாக கூட ஜெயிப்பாங்க. பீகார் மாடல் இருக்கா? இது அப்போ இதையெல்லாம் இன்றைக்கி கூடிய கூட்டம் அத்தனையுமே வேலுமணி தான் மணியை செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு அதை அணைக்க தான் பாஜக வந்து முயலும், அப்படித்தானே? ஆமாம். செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணாது, வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ணாது, அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை வெளியில் அனுப்பிட்டானுங்க, நம்மளை தூக்கி வெளியே போட்டானுங்க, நம்ம இப்போ பாதுகாக்கணும். பல 1000 கோடி பணம் இருக்குது, வந்துருச்சு. இதை பாதுகாப்பதற்கு தனி கட்சி, அது அந்த மூவ் போயிட்டார். யார்? அண்ணாமலை. எடப்பாடி இப்படி நம்ம கதையை இவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுவார்னு எதிர்பார்க்கலையே.